ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தந்தூரி சிக்கன் ஃப்ரை வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஸோ 1 கிலோ சிக்கன், அதுக்கு ஏற்ற மாதிரி மசாலா நான் வந்து இங்கே எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தக்காளி, அப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வரமிளகா, அப்புறம் மிளகு, சோம்பு, லவங்கம், பட்டை, இது மட்டும் போதும். இதை வச்சு எப்படி வந்து ஒரு அருமையான வந்து தந்தூரி சிக்கன் வந்து பண்ணுறோன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மசாலா எல்லாமே நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அம்மி இருந்தால் ஓகே, அம்மி இருந்தால் இன்னும் வந்து அம்மிக்கல் அரைச்சா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் அம்மிக்கல் இல்லை, அதனால் நாங்கள் வந்து மிக்சியில் வந்து அரைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மசாலா எல்லாமே வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சி பேஸ்ட்டாக ஆக்கிற அப்புறமா வந்து நம்ம இந்த சிக்கனில் வந்து தடவிட்ட அப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். ஒரு அருமையான வந்து சிக்கன் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட் நம்ம வந்து ஜாரில் வந்து மிளகு, அப்புறம் வந்து வரமிளகா, அப்புறம் லவங்கப்பட்டை, அப்புறம் சோம்பு, அப்புறம் பூண்டு. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம மெலிசாக அரைச்சிக்கலாம். சிக்கன் வந்து 1 கிலோக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து மசாலா எடுத்துருக்கோம். மிக்சியில் போட்டு நம்ம நல்லா வந்து மசாலா வந்து அரைச்சிக்கிட்டோம். ஸோ 1.5 ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணோம். கலருக்காக கொஞ்சமாக கலர் கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போது இந்த மசாலாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ அளவு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவை வந்து ரொம்ப தண்ணியாக ஆக்கிக்காதீங்க, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து சிக்கனில் வந்து மசாலா வந்து ஒட்டும். இல்லைனா வந்து தண்ணி மாதிரி வந்து ஆயிடும். தண்ணி தனியாக, மசாலா தனியாக, அந்த மாதிரி ஆயிடும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் கரம் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வந்து தேவைன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். அதுக்கப்புறம் வந்து ஆஃப் லெமன் வந்து நம்ம வந்து பிழிஞ்சு அதில் போட்டுக்கலாம். ஸோ லெமன் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நாம் வந்து நல்லா இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா 1 ஹவர் இல்லைனா 2 ஹவர் கிட்ட வந்து சிக்கன் வந்து நல்லா ஊறணும் அந்த மசாலாவை. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். சிக்கனை வந்து இது மாதிரி லைன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, கோடு போட்டுட்டு அது உள்ளே வந்து மசாலா நல்லா இறங்கணும். இறங்கிட்டு அப்புறமா 1 ஹவர் இல்லைனா 2 ஹவர் கிட்ட நம்ம வந்து இந்த மசாலா வந்து ஊற வைக்கணும். அப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த தந்தூரி சிக்கன். கண்டிப்பாக அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முக்கியமாக என்ன பண்ணணும்னா, சிக்கனில் வந்து இது மாதிரி லைன்ஸ் வந்து போடணும். ஸோ நாங்கள் போட்டு இப்போ ஊற வைக்கிறோம். 2 ஹவர்ஸ் இல்லைனா 2.5 ஹவர்ஸ் கிட்ட வந்து ஊறணும். ஸோ ஊற வச்சுட்டு அப்புறமா நாங்கள் ஃப்ரை பண்ணுறோம். ஸோ ஃப்ரை பண்ணி எப்படி வந்து சொல்லி நாங்கள் உங்களை காட்டுறோம். நம்ம வந்து இப்போ தந்தூரி சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஸோ இதில் வந்து நம்ம ஸ்மோக்கி ஸ்மெல்லுக்காக வந்து நெருப்பை வந்து நாங்கள் மூட்டியிருக்கோம். ஸோ இது மேலே நம்ம வந்து பேன் போட்டு வைக்கணும். இது மாதிரி பண்ணும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் வந்து சிக்கனில் நல்லா இறங்கி வேறு லெவல் கிறிஸ்பியாக இருக்கும், லேயராக இருக்கும். ஸோ இது வந்து மறக்காமல் பண்ணணும். இது மாதிரி பண்ணால் மட்டும்தான் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அந்த தந்தூரி சிக்கனோட டேஸ்ட்டு. மசாலா வந்து நல்லா வந்து சிக்கனில் வந்து நல்லா ஊறிடுச்சு. அரௌண்டு ஒரு 1.5 ஹவர்ஸ் மேலே 2 ஹவர்ஸ் கிட்ட ஊறியிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து விறகு அடுப்பில் வந்து இது சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுறோம், தந்தூரி சிக்கன்னு. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. நாங்கள் வந்து இப்போ டெரஸில் இருக்கோம். ஆக்சுவலாக மொட்டை மாடியில் நாங்கள் வந்து இப்போது குக் பண்ணுறோம். எண்ணெய் வந்து மேலே லைட்டாக வந்து விடுங்க. நெருப்பு வந்து ரொம்ப மூட்டிடாதீங்க, ஏன்னா வந்து இது மீடியம் ஃப்ளேமில் மாதிரி வச்சு செஞ்சால் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த தந்தூரி சிக்கன் வந்து நம்ம ஸ்டவ்லேயோ இல்லை வந்து கேஸ்லேயோ வச்சு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இது மாதிரி விறகடுப்பில் வந்து வச்சு செஞ்சால் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஸ்மோக்கி ஸ்மெல் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த சிக்கனுக்கு வந்து கொடுக்கணும். அதுக்காக வந்து இதுவும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு இது புதுசாகவும் இருக்கலாம், சில பேர் வந்து ட்ரை பண்ணியும் இருப்பாங்க. பட் இந்த மாதிரி மெத்தடில் வந்து ரெண்டும் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அதனால
ஆக்சுவலாக இந்த ஈவினிங் டைம் வந்து எப்போவுமே டெரஸில் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். சில்லுன்னு காற்று வரும். அது அப்புறம் இல்லாமல் வந்து அந்த சன்செட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போதே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த டெரஸோட ஃப்ளவர்ஸு, எங்கள் டெரஸில் இருக்கிற ஃப்ளவர்ஸு. இது வந்து க்ரீன் சில்லி, துளசி செடியெலாம் கூட நாங்கள் வந்து பிளான்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா வந்து பெரண்டை செடி. ஸோ பெரண்டை பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்குது. அப்புறம் இந்த மரம் பார்த்திங்கனாக்கா இது வந்து சப்போட்டா மரம்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இந்த மரத்தில் வந்து இன்னும் வந்து சப்போட்டா வந்து காய்க்கலை. இன்னும் மரம் வந்து வளரணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து காய்கள் வந்து பார்க்கலாம். அது வந்து நீம் ட்ரீ. அது பார்த்திங்கனாக்கா மாமரம். வேறு லெவலில் இருக்குது டெரஸில். எனக்கு எங்கள் வீட்டில் வந்து டெரஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப வந்து ஈவினிங் டைமில் வந்து சில்லுன்னு காற்றும் வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த சன்செட்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் வந்து இந்த தந்தூரி சிக்கன் செய்யலாம் சொல்லி நான் வந்து ஆசைப்பட்டேன். இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து இந்த சிக்கனை வந்து பரட்டி போட்டிருக்கோம். நாங்கள் வந்து நிறைய மெத்தடில் வந்து இது செஞ்சுருக்கோம். ஆனால் வந்து இந்த ரெசிபிஸ் தான் வந்து நிஜமாக சொல்லணும்னா வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. நம்ம கடையில் கொடுத்து சாப்பிட்டா கூட அந்த லெவலுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதை விடவும் இது பயங்கரமாக இருக்குது. சிம்பிளாக நாமளே செஞ்சு இது பண்ணுறோம் பார்த்திங்களா, அதனால வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் நமக்கு கொடுக்குது. நம்ம மிக்சியில் அரைக்கிற விட அம்மியில் அரைச்சி வந்து செஞ்சிங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மசாலா வந்து வீட்டு மசாலா தான், எந்த ஒரு கடை மசாலாவும் நாங்கள் ஆட் பண்ணல. ஸோ கலர் பவுடர் மட்டும் தான் நாங்கள் வந்து கடையில் வாங்கி ஆட் பண்ண தவிர்த்து மற்ற எல்லாமே சிக்கன் மசாலா எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணல. எல்லாமே வந்து வீட்டு பொருட்களாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உடம்புக்கும் ரொம்ப நல்லது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. நம்ம அடிக்கடி வந்து இந்த சிக்கன் மேலே வந்து எண்ணெய் வந்து மேலே விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். மசாலாக்குள்ளே வந்து எண்ணெய் நல்லா வந்து போய் அது ரோஸ்ட்டு ஸ்மெல்லும் அந்த ஒரு கிறிஸ்பினஸ் வந்து இதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க, நெருப்பு வந்து ரொம்ப அதிகமாக மூட்டிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் தான் நம்ம வச்சு செய்யணும். ஸோ டைம் கொஞ்சம் நிறைய எடுக்கும். பட் வந்து டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். நாம் வந்து இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு செய்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து கொடுக்கும். ஃப்ளேம் மட்டும் எப்போவுமே வந்து லோவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பழமொழி கூட இருக்குது பார்த்திங்களா, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லி. அது மாதிரிங்க, நம்ம எந்த அளவுக்கு பொறுத்து நம்ம வந்து பக்குவமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு ரசித்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ருசித்து சாப்பிட்லாம். அந்த சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு எண்ணெயில். ஷாலோ ஃப்ரை மாதிரி வந்து இந்த நெருப்பில் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து ஃப்ரை ஆகணும். அப்படியே ஹீட்லேயே ஸ்மோக்கி ஸ்மெல் மாதிரி வரும் அதில்.
ஸோ அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலில் வரும். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்மெல்லு வந்து நிஜமாவே வேறு லெவலில் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக சொன்னோன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஸோ இது மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அச்சிக்கவும் வேறு லெவலில் இருக்கும் நிஜமாவே. இந்த ரெஸ்டாரண்ட் அளவுக்கு கூட டேஸ்ட்டு சொல்ல முடியாது, அதை விடவே டாப் லெவலில் இருக்கும். அடிக்கடி வந்து இது மாதிரி வந்து எண்ணெய் விடணும் லைட்டாக சிக்கன் மேலே, அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த செக்ஷன் தான் வந்து ரொம்ப முக்கியம் அதை விட. ஸோ இது நம்ம வந்து பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நான் சொல்கிறத விட உங்களுக்கு நல்லா தெரியும். வீட்டில் கன்ஃபார்மாக செஞ்சு சாப்பிடுங்க. லீவ் டைமில் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் அவளுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தந்தூரி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்ற டைம் வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து சர்வ் பண்ணி நாங்கள் இப்போ வந்து சாப்பிட போகிறோம். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை வந்து லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை விட்டுட்டு நான் சாப்பிட்றேன்னு சொல்லி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், இதுதான் வந்து ஃபினிஷிங் அவுட்லுக் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், அகைன் சொல்கிறேன், இது நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ என்னோடய சேனலில் வந்து மறக்காமல் என்ன பண்ணணும், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்.